பச்சையா தெரியுது. அது தயாரிப்பாளர் தரப்பு, அதாவது விஜய் தரப்பில் இருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வேற வாய்ப்பே கிடையாது. அந்த படத்துல வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது இப்போ அதிகமா சர்ச்சையாயிருக்கு. என் பெயர் ஜோசப் விஜய்ங்கிறாரு. சிறுபான்மையின காவலன் மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பி கொண்டே இதையும் பண்றாருன்னா 10 கூட்டத்தை கேன்சல் பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி 2 இடத்துக்கு அநியாயமா நீ அனுமதி கேட்கிற, தேர்தல் ஆணையம் கேன்சல் பண்ணுது. அதை ஃபுல்லா திமுக மேல பழிய போடுற. அதாவது காரைக்குடியில சைக்கிள் ஓட்டுனார்ல இறங்கி, அதனால மக்களோட முதல்வர் போறாருங்க, ரோட் ஷோ போறாருங்க, அவ்வளவு பேர் அந்த அம்மாலாம் தொட்டு கொஞ்சிறாங்க அவரை. அந்த அம்மா கிட்டையும் அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, உதயசூரியனை மறந்துடாதீங்கமான்ட்டு வர்றாரு. நீ ஓட்டே கேட்க மாட்டேங்கிற. உதயநிதி இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை ஃபீல் பண்றாரு. காலில் விழுந்து பதவி வாங்கின தற்கொலைங்கிறது அண்ணாமலையோட வார்த்தை. இன்னைக்கு உதயநிதி அப்படிலாம் சொல்லவே இல்லை. நேத்துலாம் வந்து நான் வந்து படத்தை காட்ட மாட்டேன், அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாருன்னு பேசுறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கலாய்க்கிற மாதிரி என்ன கடை இல்லைங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம். லேட்டஸ்ட் பரபரப்பு வந்து ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்றது. இது சட்டவிரோதமாக செய்திருக்கிறாங்க. இப்போ இயக்குநர்கள்லாம் கூட கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது என்ன ஆதவ் அர்ஜுனா சொன்னது என்னன்னா, பாஜகவும் திமுகவும் சேர்ந்து இந்த சதியை செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் பாஜகலேருந்தே சில பேர் சொன்னாங்க இது ஆதவே செஞ்சுருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆதவ் ஒன்று வந்து இன்னொருத்தர் இப்போ இன்றைய நிலைமையில் இந்தியாவிலேயே மிக அதிக பொய் சொல்லக்கூடியவர்னா, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் ஆதவ்னு சொல்கிற அளவுக்கு அவர் அரசியலில் சேர்ந்த குறுகிய காலத்திலேயே ரொம்ப கேவலமான பொய்களை சொல்லி புகழ் பெற்றிருக்கிறார். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த கூட்டத்தில் பாட்டில் எரிய வச்சுட்டு அடுத்தவன் மேலே பழிய போடுறதாகட்டும், என்னன்னாலும் தூங்கி எந்திரிச்சு உன் பேர் என்னன்னு கேட்டால் கூட திமுக சதின்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி ரொம்ப இழிவான விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் இதில் என்னென்னா, முதல்ல சில டெஸ்டிங் பொய்கள் நம்புறாங்களான்னு பார்க்குற அளவில் பொய்கள் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்ற ஒரு நிலைமையில முத்தி போய் இன்னைக்கு என்ன சொன்னாலும் நம்பலான்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. உலகத்திலேயே இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனையோ படம் ரிலீஸ் ஆகி லீக் ஆகி பார்த்துருக்குறோம். விஜயோட படம் கூட தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. 1080 பிக்சலில் ஃபுல் ஹெச்டியில் டிஐ செய்யப்பட்டு ஏதாவது படம் ரிலீஸ் ஆகி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்குறீங்களா? திருட்டுத்தனமாக லீக் ஆன படங்கிறாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? இது தயாரிப்பாளர், ஹீரோ, எடிட்டர், அந்த மாதிரி அந்த படத்தின் மேல்மட்ட வேலையாட்கள் அல்லது படைப்பாளிகள் அல்லது தயாரிப்பாளர் நினைத்தாலே தவிர இப்படி படத்தை வெளியிடவே முடியாது அப்படிங்கிறது திரைத்துறையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அவங்களே வெளியிட்டு இருப்பாங்கன்றீங்களா? அவங்க தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. எடிட்டிங் காப்பி ஃபார் எடிட்டிங் யார்கிட்ட இருக்கும்? என்கிட்ட இருக்குமா? சென்சார்கிட்ட இருக்குமா? சப்டைட்டில் கம்பெனி தேர்ட் பார்ட்டி. இப்போ சப்டைட்டிலிங் விடுவோம், எல்லா படமும் சப்டைட்டிலிங் விடுவாங்க. அது வேணும்னே எப்படி விடுவாங்கன்னா, மலிவான பிரிண்டாக இருக்கும். அந்த பிரிண்டே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா சப்டைட்டில்ங்கிறது ஆடியோ வச்சு பண்ணுறதுனால பார்க்க நல்லா இருக்காது. நீங்கள் சப்டைட்டில் காப்பி சில படங்களுக்கு வெளியே வந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த மலையாள படம் பிரேமம்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் சப்டைட்டில் காப்பி. அதே போல சென்சார் காப்பின்னா ஃபார் சென்சார்னு அதில் இருக்கும். இப்போ ஒருவேளை சென்சார்ல இருந்து இருந்தாலே சொல்ற மாதிரி பிஜேபியில இருந்து விட்டுருக்காங்கன்னா, பிஜேபி சென்சார். ஆமா, நீங்க சென்சாரிலேருந்து வந்திருந்தா ஃபார் சென்சார்னு இருக்கும். ரொம்ப சின்ன விஷயம். ஒருவேளை இவங்க வேணுனே ஃபார் சென்சார்னு போட்டு லீக் பண்ணியிருந்தா பிஜேபி உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டுவாங்கன்றதுனாலேயே அதை பண்ணாமல் ஃபார் எடிட்டிங்னு விட்டுருக்காங்க. அதில் தான் மாட்டியிருக்கிறாங்க. லீக் பண்ண மாதிரியும் இருக்கணும், நம்ம பண்ணாத மாதிரியும் இருக்கணுன்றதுனால மாட்டியிருக்கிறாங்க. பச்சையாக தெரியுது அது தயாரிப்பாளர் தரப்பு, அதாவது விஜய் தரப்பில் இருந்து தான் ரிலீஸ் ஆகிருக்கு. வேற வாய்ப்பே கிடையாது. இதில் இல்ல, அவங்க தான் பணம் போட்டிருக்காங்க, படம் எடுத்திருக்காங்க, அவங்களே எப்படி அதை செய்வாங்க? நீங்க தேர்தலுக்காக இவ்வளவு தூரம் வந்து நீதிமன்றத்துக்கு போய் போராட வேண்டிய அவசியமே இல்லையா? நீங்க தேர்தலுக்காக ஒரு படம் எடுக்கிறீங்க, என்ன தேர்தலுக்காகவே படம் எடுக்கிறீங்க, அதுல வந்திருக்கிற ஒரு ஒன்று ரெண்டு காட்சிகள் பாத்துட்டீங்களா? அந்த படம் 1-2 காட்சி இல்ல, பார்ப்பது என்பது சட்ட விரோதமான ஒரு விஷயம். எத்திக்கலாவுமே சினிமாவில் வேலை பார்க்க ஆரம்பித்ததுல இருந்து இந்த பைரசி, திருட்டுத்தனமான விஷயங்களை நான் பார்ப்பதில்லைங்கிறத ஒரு மாரல் இதாக வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த லீக்கான 1 நிமிஷம் 12 நிமிஷம் முதல்ல வந்துச்சு, அப்புறம் தான் முழு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருப்பதே இந்த தேர்தலை கருத்தில் வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் 2026
அது இதுன்னு அவர் பேசிக்கிற வசனம் எல்லாமே. அப்ப கல்யாணத்துக்குன்னு சமைச்ச ஒரு சாப்பாடை நீங்க கல்யாணத்துக்கு போட விடல. நீங்க பாட்டுக்கு அப்புறம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, என்ன பண்றது? அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிரும். சிரிச்சுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனா, விஜயினுடைய நிலைமை சந்தி சிரித்து விடும். அந்த மாஸே போயிருங்கிற பயத்துல தான் தேர்தலுக்கு முன்னாடியே இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்கன்றதுல அப்போ ரொம்ப நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. படத்த விடக்கூடாதுன்னு செய்றதுனால பலனா? இல்ல படத்த லீக் பண்றதுனால பலனா? எனக்கு என்னன்னே புரியல. இப்போ திமுகவை திட்டியோ, முழுக்க முழுக்க திமுகவை திட்டி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதே திமுகவே லீக் பண்ணுச்சுன்னு சொல்றதுல என்ன மாரி ஒரு அர்த்தம் இருக்குது? இது என்ன மாரி லாஜிக் இருக்குது? என்ன சொன்னாலும் இந்த கூட்டம் நம்பும்ன்னு என்னத்தையாவது அடிச்சு விட்டு விஜய பழி போறதா? வாங்குறதுக்காக. விஜய பழி வாங்குறதுன்னா, இதுல என்னத்த விஜய் பழிவாங்கப்படுவார்? விஜய வந்து ஒரு படத்த லீக் பண்றதுனால பழிவாங்க முடியுமா? எனக்கு இது புரியவே இல்லையே! இது என்ன தற்கொலை படை தாக்குதலா? இந்த ஜெய்ஹிந்த் படத்துல சந்திரசேகர் ஜீப்ப தூக்கிட்டு போய் குண்டு மேல அது மாரி என்ன தாக்குதல் இவர் யார் முதல்ல? எப்ப பார்த்தாலும் என்ன பழி வாங்குறாங்க, எனக்கு எதிரா சதி செய்றாங்கன்னு ஹாலுசினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்ன பைத்தியமா? பைத்தியக்கார கூடாரமா அது? நீ யாரு? நீ நீ உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன? உன்ன பழிவாங்க வேண்டிய தேவை என்ன? திமுக வந்து பழிவாங்க வேண்டியவர்களே பழிவாங்காம எங்க தலைவர் வந்து அப்படியே போய் நாங்களே கோபப்படும் அளவுக்கு மிக பெரும் நல்லவராக தான் இப்போ வரைக்குமே இருக்கிறாரு. புகழேந்தி ஐயான்னு திமுக காரர்களே கிண்டல் செய்யும் அளவுக்கு தான் அவர் வந்து நல்லவரா இருக்கிறாரு. மாண்பை காத்து கொண்டிருக்கிறார். ஒன்ன போய் பழிவாங்க போறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இருக்குது தவிர வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இல்ல அந்த படத்துல வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்ப வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது இப்ப அதிகமா சர்ச்சையாயிருக்கு. அதாவது கோயில்ல குண்டு வைக்கிறாங்க, பணத்த கொண்டு போய் ஒரு பாய் கிட்ட குடுக்குறாங்க அப்படின்னு. இந்த தூத்துக்குடி தாவேகா வேட்பாளர் தான் அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காருன்னுலாம் சொல்றாங்க. ஏற்கனவே வந்து பீஸ்ட் படத்துல துப்பாக்கி அ துப்பாக்கி துப்பாக்கில இருந்து அதுக்கப்புறம் பீஸ்ட். ஆமா. துப்பாக்கி ரொம்ப பிரச்சனையாச்சு. பீஸ்ட்லயும் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா நான் இப்ப இதை பற்றி கூட நேத்து ஒண்ணு எழுதியிருந்தேன். இது ஒரு மனப்பிரச்சனை இது. துப்பாக்கியில இந்த பிரச்சனை வந்த உடனே எஸ்ஏசி பிரஸ் மீட் வச்சு உங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னாரு? விஜய் ஒரு படத்துல முஸ்லிமா முஸ்லிமா நடிப்பாருன்னாரு. நடிப்பாருன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பீஸ்ட் அப்ப அப்பாட்ட இருந்து பிரிஞ்சிடுறாரு விஜய். மறுபடியும் பீஸ்ட்ல வந்து முஸ்லிம்கள தீவிரவாதியா காட்டுனது இல்லாம கேவலமா வேற காட்டியிருப்பாரு அதுல. இதெல்லாம் வந்து நீ என்ன சொல்றது? நான் என்ன பண்றதுங்கிற ஒரு வீம்பு மனநிலையா நான் பார்க்குறேன். இப்ப திருப்பி இஃப்தார் நோன்புக்கு போறாரு. என் பெயர் ஜோசப் விஜய்ங்கிறாரு. சிறுபான்மையின காவலன் மாரி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பிக் கொண்டே இதையும் பண்றாருன்னா, இது ஒரு மாதிரியான மனப்பிரச்சனையா தான் நான் பார்க்குறேன். இது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கினுடைய ஒரு நடவடிக்கையாக எனக்கு தெரியல. மிகப்பெரிய மன சிக்கல் உள்ளவராக இப்ப தான் விஜய் அந்த இஸ்லாமிய வெறுப்ப சொல்ற ஒரு காட்சி இருக்குல்ல, அது ஒரிஜினல் அந்த கேசரி படத்துல இல்லன்னு சொல்றாங்க. இல்ல. ஆ. இல்ல. இல்லையா? நான் அந்த படம் தியேட்டர்லயே பார்த்திருக்கிறேன். பகவந்த் கேசரி ஆமா. பாத்திருக்கீங்க. பகவத் கேசரி நான் தியேட்டர்லயே பார்த்திருக்கிறேன். அந்த படத்துல இந்த மாரிலாம் அந்த கதையே வந்து ஒரு பெண்ணு, அந்த பெண்ண வந்து மிலிட்டரியில சேர்த்து விடுறேன்னு அவங்க அப்பாவுக்கு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணி குடுத்திருப்பாரு. மிலிட்டரியில சேர்ப்பாரு. அந்த பொண்ணுக்கு சைக்காலஜிக்கலா ஃபியர் ஒண்ணு இருக்கும். அதை போக்கி தைரியம் குடுத்து சேர்ப்பாரு. அதுல எங்க முஸ்லிம் இவங்களுக்கு எங்க அதுல இடம் கிடைச்சுச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த கதையில முஸ்லிம்கள் வெடிகுண்டு இது ஏதோ வேணும்னே வையி அந்த மாதிரி ஒரு காட்சியை வையின்னு சொல்லி வச்ச மாதிரி இருக்கு. இது இது அதான் சொல்றேனே, இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாவே கொள்கை எதிரியா பாஜகவ பேசுற விஜய் படத்துல எங்க பேசியிருக்காரு? எங்க பேசி 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சும்மா கொள்கை எதிரின்னு சொன்னா போதுமா? உன்னுடைய செயல்பாடு என்ன? நேத்து கூட என்னோட படத்துக்கு சிக்கல் குடுத்தாங்க. அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்ல அப்படின்னா என்ன? சொன்னா என்ன? வாயில உங்களுக்கே இது தெரியும். வந்துருமா? என்ன உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? அப்ப திமுகன்னு அவங்களுக்கு தெரியாதா? திமுக மட்டும் நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா எல்லா தடவையும்? எனக்கு எதிரா சதி செஞ்சுட்டாங்க. இந்த 10 கூட்டத்தை கேன்சல் பண்ணிருக்க. 10 கூட்டத்தை கேன்சல் பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி 2 இடத்துக்கு அநியாயமா நீ அனுமதி கேட்கிற. தேர்தல் ஆணையம் கேன்சல் பண்ணுது. அதை ஃபுல்லா திமுக மேல பழிய போடுற. அதாவது காரைக்குடியில சைக்கிள் ஓட்டுனார்ல இறங்கி. அதனால மக்களோட அதை பிடிச்சி அவர் ரசிகர்களே அவரை தள்ளி விட்டாங்க. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு சீமான் மேலே சொல்ல ட்ரை பண்றாரு. அவர் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லைங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சீமான் மேல எனக்கு எவ்வளவோ மாற்று கருத்து இருந்தாலும் சீமான் வந்து ஒரு அரசியல்வாதி. ஒரே கூட்டம் இதே மாதிரி நடக்குது. காரைக்குடியில் நடக்கிற அன்னைக்கே சீமானுடைய ஒரு கூட்டம் நடக்குது. சீமான் பேசுறாரு. பேசும்பொழுது கீழே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? டைம் ஆயிடுச்சுங்கன்னா என்ன பண்ணுவ நீ? டைம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? ஃபைன் தானே போடுவ, போட்டுக்கன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கேஸ் போடுவியா, போட்டுக்கன்னு பேசுறாரு. இது அரசியல்வாதி பண்ற ஒரு விஷயம். ஆனா இந்த ஆளு நீ காரைக்குடி வர்ற இல்ல, இவ்வளவு பேர் பண்ண மிஞ்சி போனா உன் மேல என்ன பண்ணுவாங்க?
நீ இந்த பிரபு இருக்காருப்பா வேட்பாளர், அவருக்கு மட்டும் வாக்கு போட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன? நீ முதல்ல அரசியல், இந்த ஆள் முதல்ல அரசியல்வாதியாவே ஆகலைங்க. இந்த ஆள் இன்னமும் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராக கடவுளாகவே நினைத்து கொண்டிருப்பதுதான் பிரச்சனையே. இது என்ன மாதிரி உன்னை யார் இறங்கி சைக்கிள் ஓட்ட சொன்னா? எவன் இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமா ஐடியா கொடுக்குறானா? இல்ல அவருக்கே அரசியல்வாதி கமலஹாசன் ஆட்டோ ஓட்டிருக்காரு, ஸ்டாலினே சைக்கிள் ஓட்டிருக்காரு. ஓட்டு கேட்கிறாங்களா இல்லையா? ஓட்டு கேட்கிறாங்களா இல்லையா? விஜய் எங்கேயாவது போன இடத்துல வேட்பாளரை வைத்து பிரச்சாரம் பண்ணி காலங்காத்தால எழுந்த உடனே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. என்ன இந்த என்ன ஓட்டு போடுற அன்னைக்கு இன்னைக்கு விசில் அடிச்சுட்டு போய் ரோட்ல விசில் அடிச்சு கேட்கிறாங்க. ஒரு அம்மா குப்பை கூடையை தூக்கிட்டு வருது. ஏன்னா எங்க தெரு எல்லா தெருவை பொறுத்த வரைக்கும் விசில் அடிச்சுட்டு வந்தா குப்பை அள்ளுறவங்க வர்றதா தான் அர்த்தம். ஏங்க இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், முதல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கீங்க. அந்த வேட்பாளரை முதல்ல மக்கள்கிட்ட அறிமுகம் பண்ணீங்களா? உங்க படத்தை, உங்களுடைய கட் அவுட்டை வச்சுக்கிட்டு, உங்களுடைய அட்டையில செஞ்ச படத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்குறாங்க. கேவலமா இருக்கு. சரி, என்னடா இவ்வளவு கேவலம் பண்றீங்களான்னு அடுத்த நாள் பார்த்தா டூப்பு வச்சுட்டு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லா கட்சியிலையுமே டூப்பு வைப்பாங்க. இப்போ ஜெயலலிதா மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க, கலைஞர் மாதிரி வேஷம் போட்டுவாங்க, இவர் மாதிரி கூட எம்கேஎஸ் மாதிரி கூட போடுவாங்க. ஆனா எங்க நடக்கும்னா, ரொம்ப எளிதா மக்கள் ஏற்பாடு செய்வாங்கல்ல, அங்க நடக்கும். நீங்க என்ன பண்றாங்க, ஜீப்லயே வேட்பாளர் பக்கத்திலே விஜய் டூப்பை வச்சுட்டு போறாரு ஓட்டு கேட்டுக்கிட்டு. இது மாதிரியான ஒரு கூத்துக்கள்லாம் இந்த கட்சியில மட்டும்தான் நடக்குது. நான் என்ன நினைக்கிறேன், எலெக்ஷனுங்கிறது ஒரு ஜனநாயக திருவிழான்னு சொல்லுவோம். முன்னாடி நீங்களே நிறைய எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. தாவேக்கா வந்ததற்கு பிறகு இந்த தமிழக அரசியல் சூழ்நிலையும் சரி, எலெக்ஷன் சம்பந்தமான விஷயம் சரி, எவ்வளவு கேவலமா கேலி கூத்தாக மாறின்னு பாருங்க. இவங்களை பத்தி பேசுறதுல நம்ம முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான இதையே நம்ம விட்டுறோம். டெய்லி ஒரு கூத்தடிச்சு. மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு, அமித்ஷா செய்த சதியால் தான் ஜனநாயகன். மாணிக் தாகூர், நீங்க ஏன் மாணிக் தாகூர் ஒரு கருத்தா நீங்க கொண்டு வரீங்க? மாணிக் தாகூர் நடிகர்கள் சித்தாந்த ரீதியா திரைப்படத்துல எதிராக பேசிடக்கூடாதுன்றதுல பிஜேபி ரொம்ப இல்லை. அப்படி பார்த்தா பிஜேபிக்கு ஆதரவா தானே விஜய் படம் எடுத்திருக்கிறாரு. சென்சார் போர்டில் பார்த்து அமித்ஷாக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, அண்ணே துரந்தர் மாதிரியே சீன் வச்சிருக்கானே, துரந்தரில் நம்ம எப்படி முஸ்லீம்லாம் கெட்டவங்களா காட்டுறோமோ அதே மாதிரி தானே இவனும் வச்சிருக்கான், கொள்கை எதிரின்னு சும்மா தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்கல்ல அமித்ஷாக்கு. அப்புறம் எதுக்கு அமித்ஷா விடுறாரு? என்ன இருந்தால் மாணிக் தாகூர் எப்படி எல்லாத்துலையும் இல்லாஜிக்கலா பேசுறாரோ அதே மாதிரி இதுலயும் லாஜிக் இல்லாம பேசுறாரு தான் நம்ம எடுத்துட்டு போகணும். பொழுதனைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியை பத்தியே பேசணும், அவர் அசிங்கப்படுத்தணும்னே உதயநிதி இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப ஃபீல் பண்றாரு. அண்ணா அன்னைக்கு தான் பார்த்தேன். அதாவது உதயநிதியை விட அண்ணாமலைக்கு வயசு கம்மி. அண்ணாமலை ஒரு இடத்துல எடப்பாடியை பத்தி மேடையில பேசுறாரு, காலில் விழுந்து பதவி வாங்கினா தற்குறிங்கிறாரு எடப்பாடிய அண்ணாமலை. இந்த மாதிரி எங்கேயாவது உதயநிதி பேசியிருக்கிறாரா? இப்ப என்னன்னா, எடப்பாடி எதிர்கட்சி, எடப்பாடி முதல்வர் வேட்பாளர். அப்ப எடப்பாடி எப்படிப்பட்ட துரோகத்துக்கு சொந்தக்காரர், எத்தனை பேர் காலை வாரி விட்டுருக்கிறாருன்னு உதயநிதி பேசுறாரு. அது ஒரு தேவைக்காக எதிர்கட்சியில பேசுறாரு. நீ கூட்டணி வச்சிருந்தாலே இப்படி பேசினவன் தானே, நீ உன்னுடைய ரெக்கார்டே இருக்கு. என்னமோ இன்னைக்கு ரொம்ப பெரிய நல்லவன் மாதிரி பேசுற, ரொம்ப பெரிய நல்லவன் மாதிரி, என்னமோ எடப்பாடி மேல உனக்கு அக்கறை இருக்க மாதிரி பேசுற. ஏன் எடப்பாடினாலதான் உனக்கு சீட்டு கொடுக்கலன்னு அப்ப சொல்றது உண்மையா? அதனாலதான் எடப்பாடி கூட சமாதானம் பேசலான்னு பாக்குறியா? எடப்பாடி இவ்வளவு தரக்குறைவா பேசுனது, நீ தற்குறின்னு திட்டினது, நீ உதயநிதி தற்குறின்னு திட்டிருக்கிறாரு. இன்னைக்கு சசிகலா சொல்லியிருக்காங்களே, என்ன உதயநிதி என்ன பொய்யா சொல்லிட்டாரு, நீ செஞ்சாதானே சொன்னாரு, உண்மையான போட்டாதானே அதுன்னு சசிகலா சொல்லியிருக்காங்களே. சசிகலாவை திட்டு பொய் சொல்றாரா உதயநிதி? இல்லாத சொல்றாரா? உன்னை ஏதாவது மரியாதை குறைவா பேசுறாரா? காட்டுறாரு. அவர் காட்டலைனாலும் மக்கள் காட்டுங்க. சோசியல் மீடியால வந்ததெல்லாம் வச்சு பால்டாயில் அதெல்லாம் அது நீங்க எடப்பாடிட்ட தானே கேட்க. இவரு உடனே பால்டாயில் பழனிசாமி. நீங்க என்னன்னா என்ன வேணா சொல்லலாமா? நீ கார் ரேஸ் யாருக்காக நடத்துறீங்க கேட்கிற. நீ ஒரு எக்ஸ் சிஎம், நீ உனக்கெல்லாம் மண்டையில ஏதாவது அறிவு இருக்கா? நானும் அந்த விந்தியா மாதிரி பேசிட்டு இருக்க. விந்தியாவும் நீயும் ஒன்னா, உங்க கட்சியில விந்தியா பேசுது. விந்தியானா நம்ம யாரோ ஒரு நாலாந்திர பேச்சாளன்ட்டு போலாம். நீயே அப்படிதான் பேசிட்டு இருக்கிற. நின்று எவ்வளவு அசிங்கமா இந்த அம்மாவை யாரு வச்சிருக்கான்னு கேட்கிறாரு. அதாவது பிரேமலதாவை அசிங்கமா பேசுறாரு, கனிமொழியை அசிங்கமா பேசுறாரு, உதயநிதியை அசிங்கமா பேசுறாரு, முதல்வரை கொரோனாலேயே போயிருக்கணுங்கிற. இன்னும் இவ்வளவு மட்டமா பேசிட்டு அடுத்த நாளே அதை இல்லை அப்படி பேசுறேன். என்ன பச்சையா போட்டு காட்டுறாங்க ரெண்டு வீடியோவையும், சம்பந்தமே இல்லை. கொரோனாலேயே போய் சேர்ந்திருப்பாருன்னு தெளிவா சொல்றாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு கேவலம் பாருங்க. இந்த தாவேக்கா வேணான்னா அதிமுக வலிமையா இருக்கணும்ல. ஆமா, அது எதுக்கு? அது ஏன்? அது என்ன நம்ம வேலையா? இது என்ன நம்ம வேலையா? தமிழ்நாடு வலிமையா இருக்குன்னா திமுக வலிமையா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபார்முலா அதுதான். இங்க தாவேக்கா இருக்கணும், அதிமுக இருக்கணும். அந்த இதுவே வேணாம். எங்களுக்கும் இருந்துச்சு ஆரம்பத்துல. ஜெயலலிதா போன உடனே, ஜெயலலிதா இல்லைன்னு ஒன்னா, ஐயோ இங்க எதிர்கட்சியே இல்லைன்னா
ஒன்றிய கட்சிகள் வந்துருமே, தேசிய கட்சிகள் வந்துருமேன்ற பயம் எங்களுக்கு இருந்துச்சு. ஏதோ அந்த பொறுப்பும் எங்களுக்கு தான் இருக்குன்ற மாதிரி நாங்களே ஒரு கில்ட்டை போட்டுக்கிட்டோம். இப்ப தேவையே கிடையாது, இங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க. வெட்க மானமற்றவர்களால் நடத்தப்படுகிற ஒரு கட்சி பாஜகவை விட மோசமானது. நீங்க பாஜக செய்ய யோசிக்கிறத கூட இன்னைக்கு தாவேகாவும் அதிமுகவும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க அவ்வளவு மோசமா செஞ்சுட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் அந்த பழைய கதைகள், கலைஞரை பத்தி இப்படி வந்தாருன்னு பேசுறதெல்லாம் இருக்குல்ல, அதையே தானே தேர்தல் களத்துல வந்து இது அசிங்கமா இருக்கு. இது நான் என்ன சொல்றேன்னா, ஊடகத்தின் தவறா தான் நான் பாக்குறேன். ஊடகங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க ஒரு ஆள் பேசுறாரு, ஆமாங்க, திருட்டு ரயில் ஏறி வந்தா நீ என்ன உன்னோட வேலை அதுவா? வாந்தி எடுக்கிறதா? எடப்பாடி வந்து ஒரு இடத்துல வாந்தி எடுத்தா அதை தட்டுல தூக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது உன்னோட வேலையா? அது உண்மையா பையன் சொல்ல வேணாமா மக்களுக்கு? செய்தி ஊடகம்னு என்ன? செய்தியை சொல்வதா இல்ல ஒருத்தன் சொல்றத கொரியர் வேலை பாக்குறீங்களா நீங்க? ஒரு ஆள் சொல்றான், இதை ஃபேக்ட் செக் பண்றது கஷ்டமா? கலைஞர் அப்பயே கலைஞருடைய அப்பாவுக்கு வங்கியில ஷேர் இருந்துச்சு, அந்த இதை எடுத்து போடுறாங்க. முதல்ல அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காரும் பங்களாவும் வாங்கின ஒரே ஒரு தலைவர் கலைஞர். தமிழ்நாட்டு சினிமா எழுத்தாளர்கள்லயே முதல்ல கார் வாங்கினவர் கலைஞர். இது எல்லாம் வரலாறு, ஆவணங்கள். கோபாலபுரம் வீட்டை கலைஞருக்கு வித்தவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, அந்த பேட்டி இருக்குது. அப்ப எதுவுமே சொல்லாம எடப்பாடி என்ன சொன்னாலும் நாங்க வந்து அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு காலங்காலமா இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? எடப்பாடி பத்தி நாங்க ஏதாவது சொன்னா அப்படியே போடுவீங்களா? உண்மையை எடுத்து போடுவீங்கல்ல? அப்ப இதுதான் அயோக்கியத்தனம். இதுதான் இந்த ஊடக அயோக்கியத்தனம் தான் திமுகவை பற்றி இப்படி தொடர்ந்து பேசுவதற்கு இவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. இன்னைக்கு அண்ணாமலை எப்படி பேசுறாரு? இன்னைக்கு அண்ணாமலை எடப்பாடிக்கு சப்போர்ட்டா எப்படி வர்றாருன்னா, நம்ம அன்னைக்கு பேசினதை எவனுமே எடுத்து சொல்ல மாட்டான். எடுத்து சொன்னா எவன் சொல்லுவான்? திமுக காரன் சொல்லுவான், பத்திரிகைக்காரன் எவனுமே சொல்ல மாட்டான். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு அன்னைக்கு வந்து எடப்பாடியை தற்கூறினோம், காலில் விழுந்து பதவி வாங்கின தற்கூறிங்கிறது அண்ணாமலையோட வார்த்தை. இன்னைக்கு உதயநிதி அப்படிலாம் சொல்லவே இல்லை. இங்க பாருங்கம்மா, ஒருத்தர் எப்படி படுத்திருக்கிறாரு, இப்படிதான் காலவாரி விடுறாரு, இப்படிதான் சொல்றாரு, மரியாதையா பேசுறாரு. எடப்பாடி அவ்வளவு திறந்தாழ்ந்து போயுமே உதயநிதி நேத்துலாம் வந்து நான் வந்து படத்தை காட்ட மாட்டேன், அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாருன்னு பேசுறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு என்ன கலை இல்லைங்க, மக்கள் தாங்க காட்டுங்கிறாங்க. நீங்க கலாய்க்கிறது கூட தப்பு இல்லை. நீ போய் செத்து போயிருக்கலாம், நாசமா போயிருக்கலாம், இதெல்லாம் ஒரு உயிரை வாங்குறாரு. என்ன இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அதெல்லாம்? அப்ப இதையெல்லாம் வந்து எடுத்து சொல்வது, அதான் சொல்றேன்ல, திமுகவை பொறுத்தவரை திமுக தான் தனக்கான ஊடகமாகவும் செயல்பட்டு, திமுக காரன் தான் திமுகவிற்கான ஊடகமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு அவல நிலை இருப்பதால தான் எடப்பாடிலாம் இன்னமும் திருட்டு ரயில்னு பச்சை பொய்யை வந்து மக்கள் முன்னாடி பேசுவதற்கான தைரியத்தை பெறுகிறார். வேற வந்து நம்ம அவரை கூட நம்மளால குற்றம் சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் வந்து தாவேக்காவோட ஃபேக்டர் இருக்குல்ல, அது பயமா இல்லையா? யாருக்கு பயமா இருக்கு? விஜய்க்கா? விஜய்க்கும், அதாவது திமுக விஜய்க்கு தான் பயமா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ அதாவதுங்க, என்றைக்கு இந்த கரூர் வழக்கு நடந்து சிபிஐக்கு போச்சு, கணிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. இல்ல அப்பெல்லாம் இல்லையே, நானா தெளிவா என்ன கணிக்க முடியாத இடம்? மக்கள்கிட்ட இறங்கி ஓட்டு கேட்க முடியாதவனுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, நீங்க நம்புறீங்களா? மக்கள்கிட்ட தன்னை போல டூப் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிற அளவு தமிழ்நாடு மக்களுக்கு வந்து சுயமரியாதை இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன கணிக்க முடியாது? எடப்பாடியோ சீமானோ யாராவது, நீங்க எவ்வளவு மாற்று கருத்து வேணாலும் இருக்கட்டும், 70 வயசு ஆகுதுங்க. எடப்பாடி மாதிரி இன்னைக்கு அக்லியான பொலிட்டிஷியன் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா 70 வயசுல அந்த ஆளு போய் தேர்தல்னா போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கிறாரு, என்னமோ அசிங்கமா பேச ஓட்டு கேட்கிறாரு. நீ ஓட்டே கேட்க மாட்டேங்கிற, 2 இடத்துல நிக்கிறாரு. இன்னும் நீ 5 இடத்துல என்ன 2 இடத்துல நிக்கிற? திருச்சி நான் சொன்னேனே கட் அவுட் வச்சுட்டு போனதுங்கிறது, திருச்சியில இவர் நிக்கிறாரு ஒரு தொகுதியில, பக்கத்து தொகுதியில தான் கட் அவுட் வச்சுட்டு போனது. நீ நிக்கிற தொகுதிக்கு பக்கத்து தொகுதி வேட்பாளரே கட் அவுட் வச்சுட்டு போற நிலைமையில இருந்தா மக்கள் ஆமா, அந்த தொகுதி அந்த பேர் என்னமோ விஜயோ என்னமோ. அப்ப இவ்வளவு கேவலமா ஒருத்தர் இருந்தா மக்களுடைய சுயமரியாதைக்கான பரிசோதனையா இல்லையா? அது அசிங்கமா இல்லையா? அது முதல்வர் போறாருங்க, ரோட் ஷோ போறாருங்க, அவ்வளவு பேர் அந்த அம்மா எல்லாம் தொட்டு கொஞ்சிறாங்க அவரை. அந்த அம்மா கிட்டையும் அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு? உதயசூரியனை மறந்துடாதீங்கம்மான்ட்டு வர்றாரு. சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? ஆனா அதான் தேர்தல். நீங்க தேர்தல்னா மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது கேட்கணும். மக்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும், ஓட்டு போடுங்க, எனக்கு என்னுடைய கட்சி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். நீ என்ன பெரிய லாடா நீ? அப்புறம் நீங்க என்னமோ கணிக்க முடியலங்கிறீங்க. நான் வந்து தமிழ்நாட்டு மக்களையோ இவனை கணிக்க முடியுதோ இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு சுயமரியாதை இழந்தவர்கள் கிடையாது. நீங்க தவறா ஓட்டு போறாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க ஓட்டே கேட்காத ஒருத்தனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டை அள்ளி கொடுக்க மாட்டாங்கன்றதுல எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. தேர்தலில் சில சமயங்கள் வந்து என்ன வேணா நடக்கலாம்ல? என்ன வேணாலும் நடக்காது. என்ன நடந்திருக்குது? என்ன வேணாலும் 2016 தேர்தல் எடுத்துங்க, அது மாநாடு. இன்னைக்கு வந்து பிரேமலதா நேத்து சொல்றாங்க, அப்பயே கூட்டணி அமைஞ்சிருக்க வேண்டியது. அப்ப எதிர்பார்த்தோம்னா ஓட்ட நாங்க தான் தெளிவா சொன்னோமே, மாநாக்கா என்பது அதிமுக பி டீம்னோ. அன்னைக்கு மாநாக்காரர்கள்லாம் எங்க கூட சண்டை போட்டாங்க, இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க தப்ப.
அதை வந்து கணிக்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கே நாங்க சொன்னோமே. அதுல ஒண்ணும் கணிக்க முடியாத ஆச்சரியம் நடக்கலையே. அன்னைக்கு ஆச்சரியம் நீங்க சொல்றது மானாக்கு ஆட்சிக்கு வந்திருந்தாதான் அது வந்து ஆச்சரியம். அன்னைக்கு எங்களுக்கு தெரியுமே இவங்க நின்னாலே நான் இப்படிதான் நடக்க போகுதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க பி டீம்னு கத்தணும். இன்னைக்கு ஒத்துக்கிறாங்களே எல்லாரும். அப்ப ரொம்ப பெரிய அப்படியே புரட்டி போடுற அளவுலாம் ஒண்ணுமே நடந்துராது. நீங்க அதே போல இங்கேயுமே சரி, எம்ஜிஆருமே ஒரு அரசியல்வாதியா இருந்து கட்சி ஆரம்பிச்சாரு. ஓவர் நைட்ல இங்க வந்துகிட்டு ரசிகர் மன்றத்துல இருக்கிறவனை எல்லாம் வச்சு கட்சி ஆரம்பிச்சுட்டு, அவன் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறவனுக்கு எல்லாம் வேட்பாளர் சீட்டு கொடுத்துட்டு, பாஜக இருக்கிறவனுக்கு 106 பேருக்கு வேற கட்சியில இருந்து வந்தவனுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டு ஒரு கேவலமா ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நான் போய் எம்ஜிஆரோட நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னு பேசுவதும் முதல்ல தப்பான விஷயம். தாவேகா என்பது ஒரு 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 டெம்பரவரி கரும்புள்ளியா தான் தமிழக அரசியல் வரலாற்றை நம்ம பார்க்குறோம். சிரஞ்சீவிக்கு 11 வருஷம் 12 வருஷம் ஆச்சு அரசியலை விட்டுட்டு போறதுக்கு. விஜய் ரொம்ப சீக்கிரமே விட்டுட்டு போவாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நன்றி. நன்றி.